ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்கள்லாம் என்ன மாதிரி பெஸ்ட்டு, அதாவது இதை விட பெஸ்ட்டாக இதெல்லாம் ரீயூஸ் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு ஐடியாஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டிலை நம்ம எப்படிலாம் பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கவரெல்லாம் எடுத்துகிட்டு இது ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளியராக வாஷ் பண்ணியாச்சு. இது எப்படி இப்போ பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு இதோடைய மூடியை இப்போ நம்ம கழட்டி வச்சிடலாம். இதோடைய மூடிக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஃபெவிகால் கம் மூடியை தான் இதில் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கிற அந்த கம்முலாம் எடுத்துட்டோன்னா நமக்கு ஓட்டை கிளியர் ஆகிடும். இது காலியானதுக்கப்புறம் உடனே வாஷ் பண்ணாமல் விட்டுட்டா அதனால் கம்மு காஞ்சிருச்சு. நம்ம பிடிச்சி இழுத்தாலே வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோடைய மூடியை தான் நான் அந்த ஜெலுசில் பாட்டிலுக்கு மேலே நான் மூட போகிறேன். இதோடைய ஹோல் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நுனியில் கொஞ்சமாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பாட்டிலோட மூடியும் இதுவும், அதாவது இந்த பாட்டிலுக்கு இந்த மூடி கரெக்டாக இருக்கும். நான் இந்த பாட்டிலில் கோலமாவு தான், இது நல்லா கட்டி இல்லாமல் சலிச்ச கோலமாவு. இந்த கோலமாவை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கம் பாட்டிலோடைய மூடியை இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது சரியாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நமக்கு மெலிசாக கோலம் போடுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக அழகாக கோலம் வருதுன்னு. ஸோ நம்ம கம் பாட்டிலே கூட கோலம் போடலாம், ஆனால் அது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி டானிக் பாட்டிலில் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக கோலம் போடுறதுக்கு, இல்லை சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து கோலம் போட பழக்கி விடுறதுக்குலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா அழுத்தினோம்னா பட்டையாக வரும், அப்படியே மேலாக போட்டோம்னா மெலிசாக வரும். நம்ம அப்படியே மேலே இதில் மூடி வச்சு மூடிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த கம் பாட்டிலையுமே நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் நான் கலர் மாவு போட்டு வைக்கிறேன். நம்ம இந்த பார்டர் கோலம்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கு கலர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பார்டர் போடுறதுக்கு பட்டையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நுனியில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா பட்டையாக வரும். நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கலர் பொடி போட்டு தான் இது போடுறேன். எவ்வளோ பட்டையாக நல்லா வருது பாருங்கள். இதை நம்ம கலர் அடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இதில் அடர்த்தியாக ஒரே ஈவனாக போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன இடங்கள்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ரங்கோலி போடும்போது சின்ன சின்ன இடத்துலலாம் ஈஸியாக வெளியில் போகாமல் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டானிக்கோடைய மேல் முடி இருக்கு இல்லையா, அதுலேயுமே எப்படி இது பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இதில் காம்பஸ் வச்சு நான் நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது வெறும் மெலிசான தகரம் தான், அதனால் நம்மளால ஈஸியாக ஹோல் போட முடியும். இதே மாதிரியே பாட்டில் அதாவது இந்த மூடியை திருப்பி மறுபடியும் அதே ஹோல்ஸில் காம்பஸ் வச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு ஹோல் கிளியராக கிடைக்கும். நமக்கு கோலமாவு ஈஸியாக வெளியில் வரும். நான் இதை கலர் கோலமாவு போடுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ ஒரு கலர் பொடி போட்டு மூடி இப்போ உள்பக்கமாக காம்பஸ் வச்சு நல்லாவே நான் நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது நான் கலர் அடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஸோ வாசலாக காற்று நிறைய அடிக்கிறதுனால உங்களுக்கு பறக்குது. அதனால் உங்களுக்கு ஈவனாக நல்லா அடர்த்தியாக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இதில் கலர் அடிக்க முடியுது பாருங்கள். இந்த மாதிரி டானிக் பாட்டில், ஜெலுசில் பாட்டில்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் பொடி போட்டு வச்சு கலர் கோலமாவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு விரல் வலிக்கவும் செய்யாது. டானிக் பாட்டில் தான் இல்லை, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வர பாட்டிலில் கூட நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இதோடைய மேல் மூடியில் காம்பஸ் வச்சு நம்ம நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மேல் பக்கம், அதுக்கப்புறம் திருப்பி உள் பக்கம்னு 2 பக்கமும் நம்ம அழுத்தி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டால் கலர் அடிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மெலிசான பிளாஸ்டிக்னால நம்ம ஹீட் பண்ணணுமே அவசியம் இல்லை. அப்படியே நம்ம காம்பஸ் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இதில் நம்ம கலர் அடிக்க முடியுதுன்னு. ரொம்ப ஈஸியாக கலர் அடிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக இந்தமாரி டப்பாவில் தூக்கி போடாமல், இல்லை எடைக்கு போடாமல், இப்படி சில விஷயங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு கோலத்துக்கு கலர் அடித்து காமிக்கிற பாருங்கள். காற்று நல்லா ஹெவியாக அடிக்குது, செம்மையாக பறக்குது கோலம்லாம். ஸோ
பாருங்கள், நல்ல ஈவனாகவும் நம்மளால் அழகாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்மளால் அழகாக போட முடியும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கலர் அடிக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாமல் சீக்கிரமாகவே கலர் அடித்து முடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட சின்ன சின்னதாக என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் டானிக் வர பாட்டில், ஐஸ்கிரீம் வர டப்பா, இந்த மாதிரி எது கிடச்சாலும் எடுத்துக்கோங்க. ஈவன் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஆயில் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் போட்டு அழகாக வந்து நமக்கு கலர் அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் மார்கழி மாதத்துக்கு நீங்கள் இப்போவே அழகாக இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. கலர் அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய 10வது அலுமினியம் வளையல் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். ஒரு வளையலை கரெக்டாக 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ண வளையலை வச்சு தான் நம்ம வந்து இந்த பாக்ஸுக்கு டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் எல்லா வளையலுமே நான் வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வளையல் எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்படி தான் ஒட்ட போகிறேன். ஒன்று இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு கண்டினியூவாக எல்லா வளையல்களையும் நான் வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வளையலெல்லாம் ஒட்டி முடிச்சு இது நல்லா காஞ்சிருக்கு. இது இப்படியே பார்க்க வந்து அழகாக இருக்காது. இதுக்கு இன்னும் மேலே கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் மல்டி கலர் ரிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு வளையத்துலேயும் நான் வந்து கலர் மாற்றி இப்படி வச்சு ஒட்டி ஃபில் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். எல்லா வளையத்தையுமே இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணி ஒட்டி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாக்ஸ் வந்து சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு டெக்கர் பீஸ் மாரி ஆகிடுது. இதில் வந்து நம்ம பேனா, பென்சில் அந்த மாதிரி வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃப்ளவர் வச்சு ஃப்ளவர் வேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி வச்சாலுமே இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் தான். சூப்பராக டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நான் இதில் பேனாலாம் வைக்கிறேன். டேபிள் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பூங்கொத்தியும் வைக்கிற பாருங்கள். பூங்கொத்தி இந்தமாரி நீட்டாக இருக்கிறதுனால நான் இதை நல்லா மடக்கி சுருட்டி இதை வந்து ஒரு பைண்டர் கிளிப் போட்டு வைக்கிறேன். இல்லைன்னா நமக்கு வைக்கிறதுக்கு வாட்டம் வராது, எடுத்துகிட்டு வரும். ஸோ பைண்டர் கிளிப் போட்டு இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டா நமக்கு வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் சுருட்டி பிடிச்சி இந்த கிளிப்பு போட்டு விட்றேன். ஸோ அந்த காம்பெல்லாம் உள்ளார விட்டு வெளியில் தெரியாத மாதிரிக்கு நம்ம செட் பண்ணி அதில் ஹேண்டிலாம் எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாம். இது அப்படியே இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டெக்கரேட்டிவான பீஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன டெக்கரேஷன் மூலம் வீட்டில் இருக்கிற, அதாவது வேஸ்ட்டாக இருக்கிற பொருள்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது இது வந்து இந்த பர்த்டே கேக் வாங்குறது, ஐஸ் கேக் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு மேலே மூடி வரும். இது வந்து பெரும்பாலும் எல்லோரும் ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏதாவது பொருளை வந்து போட்டு வைக்கிறதுக்கு. ரொம்ப குவாலிட்டியும் கிடையாது, அதுமாரி ரொம்ப அன்குவாலிட்டியும் கிடையாது. ஒரு மீடியமாக இருக்கும் இந்த பிளாஸ்டிக் டப்பா. உங்களுக்கு ஒரு வேளை அந்த ஸ்டிக்கர் வேணும்னா ஒரு நாள் நைட்டு பூரா தண்ணியில் ஊற வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து போயிடும். எனக்கு இது வந்து ஓகே தான். ஸோ இது கொஞ்சம் கொலன்னு இருக்கிறதுனால நான் இது வந்து ரொம்பவும் போட்டு இது பண்ண விரும்பல. நான் இப்படிவே யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் இப்போ ஒரு ரொட்டேட்டிங் ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் தட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நிறைய கோலிக்குண்டு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நிறைய நான் வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த பாக்ஸ் வந்து நல்ல அகலமாகவும் ஆழமாகவும் இருக்குது. எப்படி சூப்பராக ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் சில பொருட்கள்லாம் வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதில் எவ்வளோ வெயிட் வச்சாலும் உங்களுக்கு வந்து இது சூப்பராக ரொட்டேட் ஆகும். நம்ம கடையில் வாங்கின ஆர்கனைசர் கூட உங்களுக்கு வெயிட் வச்சிங்கன்னா சுத்தமாக ரொட்டேட்டே ஆகாது. இதில் நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் பாருங்கள் எப்படி செம்மையாக சுற்றுதுன்னு. உங்கள்கிட்ட ஒரு வேளை கோலிக்குண்டு இல்லைன்னா குழந்தைங்களுடைய மணிலாம் அருந்து போனது இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெரிய சைஸ், இந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற மணி, அந்த மாதிரி பெரிய சைஸ் மணினா உங்களுக்கு நல்லாவே ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி மணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை போட்டு நான் வந்து இந்த பாக்ஸ் மேலே வச்சு சுற்ற விடுறேன். அதே மாதிரியே வந்து சுற்றும். நிறைய மணி இருந்தால் நமக்கு இன்னுமே நிறைய ரொட்டேட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சுற்றுதுன்னு. இதை விட்டுட்டு மிளகு, பட்டாணி இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உணவுப் பொருளை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கின ஆர்கனைசர் தான். 100 rupees வாங்கினேன். இது வந்து தனியாக சுற்றும் போது நல்லாவே இந்தமாரி ரொட்டேட் ஆகும். ஆனால் இதில் ஏதாவது பொருள் ஏற்றுனோம்னா சுத்தமாக வந்து ரொட்டேட் ஆகாது. நான் வந்து இது ஒரு சாதாரண ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து இதில் கண்ணாடி பொருளாக வைக்கிற பாருங்கள். கொஞ்சம் இது வந்து வெயிட் அதிகம்தான். எல்லா கண்ணாடி பாட்டிலுமே வெயிட் அதிகம். அதோட இதுக்குள்ளே கொஞ்சம் மளிகை பொருட்களும் இருக்குது.
இப்போ பாருங்கள், இது சுற்றினா சுத்தமாக இது வந்து சுற்றாது. பாருங்கள் எப்படி அசைதுன்னு. அதுக்கு மேலே நம்ம ஹெவியாக சுற்றினோம்னா அது ஆர்கனைஸ்லேயும் நகருதே தவிர சுற்ற மாட்டேங்குது. ரொம்பவும் இந்த மாதிரி பொறுமையாக நாம் இதை சாதாரண ஒரு தட்டில் வச்சா கூட இப்படி தான் அது சுற்றும். ஸோ அதுவே வெயிட்டை நம்ம வந்து இந்த ஆர்கனைசரில் இப்போ வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா பாட்டிலையும் நான் வந்து இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். அதே வெயிட்டு தான், ஆனால் இது வந்து எப்படி சுற்றுது பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக இது வந்து ரொட்டேட் ஆகும். ஆன்லைனில் காசு கொடுத்து ரொட்டேட்டிங் ஆர்கனைசர் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது வந்து ரொம்பவே வேஸ்ட்டு. 100 ரூபாய்க்கு வந்து கோழிக்குண்டு வாங்கினா நம்மளால 3 ஆர்கனைசர் வீட்டில் செய்ய முடியும். அந்தளவுக்கு நமக்கு வந்து நிறையாவே கோழிக்குண்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்கனைசரை வெறும் ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ணலாம். ரொட்டேட்டிங் ஆர்கனைசர்னால் அதை யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து இதில் சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் அடுக்கி வைக்கிற பாருங்கள். நம்ம வந்து வெயிட் அதிகமாக இருந்தால் தான் இல்லை, வெயிட் எவ்வளோ கம்மியாக வச்சாலுமே இது மேலே நம்ம பொருள்னு வச்சாலே இது வந்து ரொட்டேட் ஆகவே ஆகாது. ஸோ நான் இந்த கண்ணாடி பாட்டிலாம் வைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு கொரியர் வர பாக்ஸ், இந்த மாதிரி செவ்வக ஷேப்பில் இருக்கிற பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை வந்து அடிப்பக்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்லாம் சுருட்டி இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கேப்பே இல்லாமல் இந்த மாதிரி பால் மாதிரி நியூஸ் பேப்பரை சுருட்டி எல்லாத்தையும் வச்சு இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக இதை வந்து நல்லா அடைச்சாச்சு. இப்போ வந்து இதோடைய மேல் மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு செல்லோடேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதுக்கு வந்து ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம பாக்ஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் தான் கண்ணை பறிக்குது. இதை வந்து நான் வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் இது ஒரு ஸ்டெப் ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், மேலே வந்து 3 பாட்டிலு, கீழே வந்து 3 பாட்டில் இருக்குது. இதுவே நம்ம சமமாக வச்சோன்னா பின்னாடி இருக்கிற பாட்டிலில் எண்ணெய் கொட்டி வச்சுருக்கின்றதே தெரியாது. இது ஒரு சின்ன அட்டடப்பா வச்சு மேலே வச்சதுனால பின்னாடி இருக்கிற பாட்டிலில் எண்ணெய் இருக்குங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். ஸோ சின்ன அட்டைப்பட்டி தானே தூக்கி போடாமல் இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்துக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் ஏகப்பட்ட வேலை. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.